இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவன் சாவ கூடாதுல, இவனை காப்பாத்துறேன். உடன்குடி என்ன ஃபர்ஸ்ட் சட்டையை கழட்டுங்க. சரிங்க டாக்டர் அம்மா. இல்ல பாத்து மெதுவா. புல்லட் உள்ள இருக்குடா. என்ன புல்லட்டா? யாரோ துப்பாக்கியை வச்சு சுட்டிருக்காங்க. துப்பாக்கியில சுட்டுருக்கானுங்களா? ஆறு சுட்டுருப்பா. இவன் மயக்கம் போட்டு விழுந்தப்போ யாராச்சும் துரத்திட்டு வந்தாங்களா? தெரியல. அவனே வந்து என் மேல மயக்கடிச்சு விடும்போது இது இது இவனுக்கு ஏதோ உண்மைலாம் தெரியும் சொல்லுதாம்ல. எனக்கு இன்னும் மாலதி செத்ததை பத்தி இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல. இவனை உடனே காப்பாத்துறேன். இவனை சாவட கூடாது. இல்லடா, இதுல கிரைம் சம்பந்தப்பட்டிருக்கு. நான் இப்ப இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது இல்லீகல், குற்றம். முதல்ல இவனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். இல்ல அதுக்கெல்லாம் நேரம் இல்லல. இவனை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆவணும். காப்பாத்தினதான் அறிவழகனை வெளில கொண்டு வர முடியும். முதல்ல அதை புரிஞ்சுக்கல. ஐயோ, நீ புரிஞ்சுக்க மாட்டியா? புல்லட் உடம்புக்குள்ள இருக்கு. இது ஒரு குற்றம் சண்முகம். நான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா ஏன் மேலயும் கேஸ் போடுவாங்க. என் டாக்டர் லைசன்ஸே சீஸ் பண்ணுவாங்க. முதல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணு சீக்கிரம். இல்ல அதெல்லாம் பொறவு பாத்துக்கிடுவோம். முதல்ல இவனை காப்பாத்தி ஆகணும். அந்த வேலையை பாருன்னா எதோ பேசிட்டு இருக்க. என்னடா பேசுற? புல்லட் உள்ள இருக்குன்னு சொல்ற நீ. இவனை காப்பாத்துன்னு சொல்லுதம்ல. எது வந்தாலும் நான் பாத்துக்கிட்டுதேன். சரி, என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். உடனே நீ முத்துப்பாண்டிக்கு கால் பண்ணி வர சொல்லு. அதை நான் பாக்குதேன், நீ இதை பாரு. சொல்லு சண்மோ. இல்லை, நீ இப்ப உடனே கிளம்பி பரணியோட கிளினிக் வரணும். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமால, பெரிய பிரச்சனை தான். உன்னாலதான் உதவ முடியும். சீக்கிரம் வா. என்ன சம்மோ, என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்லை, போன்ல எல்லாம் பேச முடியாதுல. முக்கியமான விஷயம் சொல்லுதோம்ல. நீ உடனே வந்து ஆகணும். சீக்கிரம் வா. சரி, இந்த உடனே 5 நிமிஷத்துல வரேன். யோ, என்னையா அது? இவன் எப்படியா இங்க வந்தான்? இல்லை, நாங்க பஜார் வழியா வந்துட்டு இருந்தோம்ல. டொம்மு டொம்முன்னு குண்டு வெடிக்கிற சவுண்டு. திரும்பி பார்த்தா இவன் என் மேல வந்து விழுந்து கிடக்கான். இல்லை, இவனை நான் பாக்குறப்ப நிறைய ரத்தம் போயிடுச்சுல. அதான் உடனே அள்ளி போட்டு இவனை காப்பாறதுக்காக உடனே பரணிக்கு போன போட்டு நேரம் இங்க கூட்டு வந்து விட்டேன். துப்பாக்கி அழைச்சு விட்டுருக்கானுங்களா? இல்ல சண்மோ, இது ரொம்ப தீவிரமான விஷயமாச்சே. பெரிய பிரச்சனையா? இது நம்ம டிபார்ட்மெண்ட் பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது. கிரிமினல் அஃபென்ஸ். நீ பாட்டுக்கு இவனை இங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்க. இது எனக்கும் ஞாபகம் இருக்கு. நானும் சொன்னேன், இவன் தான் கேட்கவே இல்லை. இந்த வெங்கடேஷ் தப்பானவன் தான். ஆனா ஒரு டாக்டர்னா உயிரை காப்பாத்துறது தானே முக்கியம். அதனால உடனே நான் இவன் உடம்புல இருந்த புல்லட்டை ரிமூவ் பண்ணி இவனை ஸ்டெபிலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை, இந்த மாலஜி செத்ததுல இவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கல. அப்படி பார்த்தா அந்த அறிவழகன் கேஸுக்கு இவன் தான் முக்கியமான சாட்சி. இவன் கண்ணு முடிச்சு வாக்குமூலம் கொடுத்தானா நிச்சயமா அறிவழகனை காப்பாத்திடலாம்ல. அது உண்மைதான். பட் இன்னும் இவனை சுட்டவன் சுதந்திரமா தானே சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் எப்ப இவனை கண்டுபிடிச்சாலும் இவன் உயிருக்கு தானே ஆபத்து. இல்லை, அதுக்கு தானே உன்னை வர வச்சிருக்கிறது. நீ தான் இவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நான் எப்படியா இந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி கோர்ட்ல உத்தரவு வாங்கி தானே ப்ராப்பரா டிபார்ட்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவன் கண்ணு முடிக்கிற வரைக்கும் நீ தான் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தாவன. அறிவில்லை உனக்கு? கேவலம் ஒரு சாதாரண மனுஷன் கையில கண்ணோட 3 பேரும் போயிருக்கீங்க. ஒரே ஒருத்தரை போட்டு தள்ள கூட உங்களுக்கு தெம்பல. உங்களை போய் இதெல்லாம் செய்ய சொன்னதுக்கே அசிங்கமா இருக்கு. மேடம், என்கவுண்டர் பண்ணத்தான் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போன மேடம். ஆனா ஓடி பிடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு ஓடிட்டான். ஏன் இருக்கிற இடத்துல சுட்டா சாக மாட்டான் அவன்? யாரும் இல்லாத இடத்துல தான் சொன்னுமா என்ன? சே, இங்க ஒருத்தருக்கும் அறிவே இல்ல. முட்டாள் மாதிரி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. அவன் தப்பிச்சிட்டான். எங்கேயாவது போய் வாக்குமூலம் கொடுத்து வச்சா என்னையா செய்யுது? மேடம், ஒரு புல்லட் அவன் ஷோல்டர்ல இறங்கிருச்சு மேடம். நிச்சயம் அவன் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்க மாட்டான். அதுக்குள்ள அவன் யார்கிட்டயாவது உளறி வச்சா என்ன செய்வேன்? குரு. எஸ் மேடம். கம்ப்ளீட்டா செக் பண்ணுங்க. 1 இன்ச் விடாம நம்ம சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா தனியார் ஹாஸ்பிட்டலையும் நல்லா செக் பண்ணுங்க. ஓகே மேடம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல கூட விட வேண்டாம். எல்லா ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ணணும். ஒரு இடம் விடக்கூடாது. எப்படியாவது உடனடியா அவனை பிடிச்சு கொன்னே ஆகணும். சரிங்க மேடம். உடனே கிளம்புங்க. எஸ் மேடம். நீ சபதம் போட்டு முழுசா 4 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள கோவில் வாசல் வந்து நிக்குதியே, புரியலையேப்பா. அதான் கேட்டேன். உனக்கு என்ன புரிஞ்சிருக்கு இது புரியறதுக்கு?
காலையில இந்த வீணா போன சிவபாலன் எதுக்கு விடிஞ்சும் விடியாமலும் வீட்டு வாசல்ல வந்து மல்லு கட்டுதான்? ஏன்பா அவனுக்கு வீரா வேணும் அதுக்காக வந்தான். அதுக்கு நான் கோச்சிக்கிட்டு எதுக்கு கரெக்டா டீ கடைக்கு போனேன்? போன இடத்துல பாத யாத்திரைக்கு வந்த ஒரு பக்தர் ஒருத்தர் எதுக்கு உன் கண்ணு முன்னாடி மயங்கி வேணும்? அதானே பாலமுருகன் வேஷத்துல ஒரு குழந்தைய எதுக்கு அங்க மறந்து விட்டு தூங்க போனா? அந்த குழந்தைய ஏன் என் கண்ணுல போடணும் சொல்லு? எனக்கு புரியலையேப்பா. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு நாம எதுக்கு தேடி போனோம்? தேடி போன இடத்துல இந்த வெங்கடேசன் ஏன் கரெக்டா ஏன் முன்னாடி வந்து விழன? யோசிச்சு பாரு. அட ஆமாப்பா, எல்லாத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரியே இருக்குப்பா. இல்லே, இது எல்லாம் என் அப்பனோட திருவிளையாடல்ல. இது தெரியாம தான்ல நான் அவனை திட்டி தெரிஞ்சிட்டு இருக்கேன். எப்பா புல்ல அரிக்குதுப்பா. எப்பேற்பட்ட விஷயம் இது? இல்லே, கஷ்டத்தை கொடுக்கறனும் அவன் தான், அந்த கஷ்டத்துல இருந்து காப்பாத்துறவனும் அவன் தான்ல. இது புரியாம அவன்கிட்ட போய் மல்லு கட்டிட்டு அவனை கண்டமேனி திட்டிவிட்டு சாமி படத்தெல்லாம் வீட்டுல போட்டு உடச்சுட்டேன். சரிதான்ல. சரி வா, போய் டக்குன்னு ஒரு மன்னிப்பு கேட்டு வந்து விடுதேன். ரத்த கரையோட போய் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்தோம். அந்த கவுச்சி வாடை அப்படியே இருக்கப்பா. அதை விட பெரிய பாவகரையே செஞ்சிருக்கேன் அவனை திட்டி. அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதுல எல்லாம் கழுவிடும். நீ வா. தயவு செஞ்சு இப்பவே சிவபாலனுக்கு எடுத்து சொல்லு. கொஞ்சம் விட்டாலும் அவர் சிவபாலன் கிட்ட இருந்து வீராவை பிரிச்சிருவாரு, நீ பாத்துக்க. சொன்னா இந்த மனுஷன் கேட்க மாட்டாரே. வேற வழியே இல்ல, கேக்குற மாதிரி தான் சொல்லணும். ஏலே சிவபாலா, நான் தாம்ல ஆத்தா வந்திருக்கேன். என்னல தப்பு தப்பா செய்யுத? ஆத்தாவா? ஆமால, ஆமா, தனிக்கே நீ சடையா வந்திருக்கேன். இப்ப நான் சொல்றத கேப்பியா மாட்டியால? சொல்லுதா, நீ என்ன சொல்ல நான் கேட்க. என்னல சௌந்தரம் திடீர்னு சாமி ஆடுதா? அதாங்க எனக்கு டவுட்டா இருக்கு. சம்மந்தம் இல்லாம இப்ப எதுக்கு தனிக்கேணி நம்ம வீட்டுக்கு வரணும்? சம்திங் ராங்குக்கா? இல்ல அக்கா, எலே எலே, உங்க அப்பா இருக்கானே அவன் கேடு கெட்டவன்ல. இந்த உலகத்திலேயே கடைஞ்செடுத்த அயோக்கியல்ல. அவன் பேச்ச நீ கேட்கவே கூடாதுல. இலே, நீ வீரா கூட தான் சேர்ந்து வாழணும்ல. அப்படி மட்டும் நீ செய்யல, உன் கூட இருக்கானே உங்க அப்பன் சவுந்தர பாண்டி, அவனோட உசுருக்கு தாம்ல ஆபத்து.